சென்னை டு கொல்லம் எக்ஸ்பிரஸில் வந்து S9 கோச்சில் வந்து குடும்பத்துடன் சென்னையிலிருந்து தென்காசிக்கு திருவிழாவுக்காக செல்கிறார்கள். கஸ்தூரி ஹஸ்பண்டு சுரேஷ். அந்த கஸ்தூரியோட பெண்ணோட பேரண்ட்ஸு, சித்தி, குடும்ப உறவினர்கள் போகும்போது உளுந்தூர்பேட்டைக்கும் பூவனூருக்கும் இடையில் இந்த கஸ்தூரிங்கிறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இரவு வந்து வாமிட்டு வருதுன்னு ஒரு 8:30 மணிக்கு போய் அந்த பேஷனில் வந்து வாமிட் எடுக்க போயிருக்காங்க. வாஷ் பேஷனில் எடுக்க போகும்போது அவர் ஹஸ்பண்டு அங்கே கதவுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காரு. இருக்கும்போது என்ன இந்த நேரத்தில் வரீங்கன்னா இல்லை வாமிட் வர மாதிரி வருதுன்னு சொன்னால் போய் வாமிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் வாமிட்டு வரலன்னு திரும்பியிருக்காங்க. திரும்புகிற சமயத்தில் வந்து கதவு திறந்துருக்கு. திறக்கும் போது அந்த திரும்பிட்டு உள்ளுக்குள்ளே உள்ள கம்பியை பிடிக்காம இவங்க வந்து கதவுக்கிட்ட உள்ள கம்பியை பிடிச்சிருக்காங்க. வலிக்கிட்டு போகிற ஸ்பீடில் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருக்காங்க. உடனே செயின் புல் பண்ணியிருக்காங்க. செயின் புல் பண்ணோன்னா வண்டிட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்று இருக்குது. அதை இறங்கி வந்து உடனே தகவல் சொல்கிறாங்க கண்ட்ரோலில். காவல்துறை, இருப்பு பாதை காவல்துறையும் ஆர்டிஎஃப் எல்லாமே ரயில்வே துறை சேர்ந்து அவங்க விழுந்திருக்க இடத்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி இருட்டு பகுதி தேடி கண்டுபிடிச்சி அந்த எல்லாருமே கொண்டு வந்து அவங்கள நேரடியாக 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி GHல போனோன்னா அவங்க டெத்து இறந்துட்டாங்கங்கிற தகவல் சொல்கிறாங்க. பாடி இருக்குது. இது வந்து திருமணமாகி 7 வருஷத்துக்குள்ளார இருக்கிறதுனால முறையான ஆர்டிஓ விசாரணை முடிஞ்சு தான் அதுக்கப்புறம் தகவல் சொல்ல முடியும். இது வந்து ட்ரெயின்லேருந்து தவறி அவர்களோட கவனக்குறைவால் தவறி விழுந்தது. அது வேறு ஒன்று. உறவினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செயின் அந்த S9 அந்த கோச்சில் வந்து இது செயின் அபாயத்தை வந்து இறங்கியிருக்கு. அது ரயில்வே சம்மந்தமாக ரயில்வே இருக்குது. செயின் ஃபுல் பண்ணியிருக்காங்க. போய் நின்று இருக்கு. இந்த S9ல் அவ்வளோ பார்த்தது அவ்வளோதான். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.